பாண்டவர்கள் கிருஷ்ணர் கிட்ட கலியுகம்னா என்ன, அது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. கிருஷ்ணர் 4 அம்புகள் எடுத்து 4 திசையிலும் விடுவாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போய் 4 அம்பையும் எடுத்து வரணும்னு சொல்றாரு. முதல்ல அர்ஜுனன் அம்பை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஒரு குயில் இனிமையான குரல்ல ஒரு முயலை கொத்தி தின்னுட்டு இருந்துச்சு. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல. இரண்டாவது அம்பை பின்தொடர்ந்து பீமன் போவாரு. அந்த அம்பு 5 கிணத்துக்கு நடுவுல சிக்கிக்கும். ஒரு கிணறு சுத்தி 4 கிணறு இருக்கும். ஆனா 4 கிணறுல மட்டும் தண்ணி நிரம்பி வழியும். ஆனா நடுவுல இருக்கிற அந்த ஒரு கிணத்துல மட்டும் தண்ணியே இருக்காது. பீமனுக்கும் ஒண்ணுமே புரியாது. மூன்றாவது அம்பை பின்தொடர்ந்து நகுலன் போவாரு. அங்க ஒரு தாய் பசு அது ஈன்ற கண்ணுக்குட்டியை நக்கிட்டு இருக்கும். தாய் பசு தொடர்ந்து நக்கிட்டு இருக்கிறதால கண்ணுக்குட்டிக்கு அடிபட்டுடும். ஒரு தாய் பசுவே அதோட குழந்தையை காயப்படுத்துமான்னு நகுலனுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். 4வது அம்பை பின்தொடர்ந்து சகாதேவன் போவாரு. அங்க ஒரு பெரிய பாறை உருண்டுகிட்டு வழியில் இருக்கிற எல்லாத்தையுமே நசுக்கிடும். அவ்வளவு பெரிய பாறையை ஒரு சின்ன செடி தடுத்து நிறுத்தும். எல்லாருமே 4 அம்பை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் கிட்ட போறாங்க.